மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் பதவியேற்றதிலிருந்து பிரதான எதிர்க்கட்சியான திமுக அவர் மீது குற்றச்சாட்டுகளை அடுக்கி வருகிறது. நேற்று தமிழ்த்தாய் வாழ்த்து பற்றிய சர்ச்சை. இன்று சட்டமன்றத்தில் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மக்களை பிரிக்கும் சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் என மீண்டும் ஒருமுறை பேசியுள்ளது புதிய அரசியல் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. ஏற்கனவே 2023ஆம் ஆண்டு சனாதனம் குறித்து அவர் பேசிய கருத்து நாடு தழுவிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இன்று மீண்டும் அதையே பேசியுள்ளார். ஏற்கனவே இதை பற்றி பேசியதால் தான் திமுகவை மக்கள் அதிகாரத்திலிருந்து தூக்கி எறிந்துள்ளனர். சனாதன தர்மத்தை ஒழிக்க நினைத்த திமுக தான் இன்று தமிழகத்தில் ஒழிக்கப்பட்டுள்ளது. உதயநிதியின் பேச்சு நாட்டின் 80% மக்களின் நம்பிக்கையை இழிவுபடுத்துவதாகவும் இந்து மதத்தை அவமானப்படுத்துவதாகவும் உள்ளது. சனாதன தர்மத்தின் கோட்பாடுகள் மனிதகுலம் உள்ளவரை நிலைத்திருக்கும். இத்தகைய பேச்சுக்களால் திமுக தான் மேலும் வலுவிழக்கும். சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஜனவரி 2026 தீர்ப்பில் நீதிமன்றமே இதனை வெறுப்பு பேச்சு என்று முத்திரை குத்திய பிறகும் மீண்டும் சட்டமன்றத்தில் அதே கருத்தை பேசியிருப்பது நீதிமன்ற அவமதிப்பு மற்றும் இந்து மதத்தினை இழிவுபடுத்தும் செயலாகும். இதற்கு நமது முதல்வர் விஜய் அவர்கள் தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். மேலும் இந்த கருத்தை அதிகம் ஷேர் செய்து தவிக தொண்டர்கள் இதை மாண்புமிகு முதலமைச்சரின் பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.